ஐயா இது என் வீடு ஐயா. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கந்திலி ஒன்றியத்தில் உள்ள வெங்கலாபுரம் கிராமம் இதுதாங்க. இங்க சுமார் 600 குடும்பங்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலா காலங்காலமா வசிச்சுட்டு வர்றவங்க. கலைஞர் ஆட்சி காலத்துல வீடு இல்லாதவங்களுக்கு சமத்துவபுரத்துல வீடு ஒதுக்கி தந்தாங்க. ஆனாலும் இங்க இருக்கிற யாருக்கும் பட்டா இல்லைங்க. நாங்க எத்தனையோ முறை எம்எல்ஏ கலெக்டர் கிட்ட புகார் மனு கொடுத்தும் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில எங்களை திரும்பி கூட பார்க்கலீங்க. 17 வருஷமா எங்களுக்கு வீடு இல்லாமையும் பட்டா இல்லாமையும் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அனாதையா இருக்கிறீங்க. அம்மாவுக்கு வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்பா இல்ல, நானும் என் தங்கச்சி. அப்பா இல்லாம வீடு இல்லாம நானு அம்மா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். விளைவுகள் என்னன்னா, ஓனர் பக்கத்துல இருந்தாலே ரொம்ப கஷ்டம் தான். தண்ணிக்கு கஷ்டம், பாத்ரூம் கஷ்டம். தப்பு பண்ணிட்டா கூட என்ன உங்களுக்கு தான் வீடு, நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வாடகை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். என்னடா ஒரு சொந்த வீடு கூட இல்லையே, நம்ம இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். ரொம்ப நாள் அழுந்திருக்கேன் நான். எங்களை புறம்போக்கு எங்க இருந்தா வந்தவங்க இவங்க, நாங்க இடம் கொடுத்துதான் இங்க பழிக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க. எங்க சுத்து வட்டாரத்துல எங்க இருந்தா வந்தீங்க, வாடகை வீட்டுல தான் இருக்கிறீங்கன்னு ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அங்கீகாரம் இல்லாத மக்களா தான் இருந்து வந்தோங்க. நான் பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக இதே வெங்கலாபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன். நீண்ட நாட்களாக எங்களுடைய கோரிக்கை வெங்கலாபுரம் கிராமத்தில் அனைத்து வீடுகளுக்கும் பட்டா இல்லை என்பது மிகப்பெரிய மனவேதனையாக இருந்தது. போன ஒரு 10 ஆண்டு காலமா ரேடியோ ஆட்சி இருந்துச்சு. அவங்க கிட்ட சொன்னோம், எந்த முயற்சியும் எடுக்கல. 43/2025 இத்தனை வருஷமா பட்டா இல்லாத எங்க கிராம மக்களுக்கு அது எல்லாத்தினால ஒரு வீட்டுல லோன் வாங்க முடியல, ஒரு இவி ஆப்ஸ்ல சர்வீஸ் வாங்க முடியல. பட்டாவே இல்லைன்னு போனா நாங்க ஒரு புறம்போக்கலுக்கு மாதிரி தானே. 80 வருஷமா வெங்கலாபுரம் கிராமத்துல பட்டா பிரச்சனை நிலை வந்தது. இது குறித்து பலமுறை பல சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி எந்த விதமான தீர்வும் நடைபெறல. இந்த திமுக ஆட்சியில எங்க எம்எல்ஏ நல்ல தம்பி தாங்க மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஏவ வேலு அவர்கிட்ட சொல்லி துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி மூலமா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கிட்ட பேசி எங்களுக்கு பட்டா கிடைக்க ஏற்பாடு செஞ்சாருங்க. யாருக்குமே பட்டா இல்லாம இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இந்த செட்டில்மெண்ட்னு கிராம கணக்குலயே இல்ல, டவுன் கணக்குலயே இல்ல. மதுசூதனன் ஐஏஎஸ் சிவகங்கை கலெக்டரா இருந்தவர் அங்க இருக்கிறாருன்னு சொல்லி பலமுறை நாங்க தொடர்ச்சியா அவர்கிட்ட போயிட்டு, தமிழ்நாடு அளவுல இந்த செட்டில்மெண்ட் முடியாம வேற எந்த செட்டில்மெண்ட்டுமே முடியக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வெங்கலாபுரம் பகுதியில் மட்டும் 586 குடும்பங்களுக்கு பட்டா கொடுக்குறோம். இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் பட்டா கொடுத்தாங்க. அதுல பட்டா கொடுக்கறதுல திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில மட்டுமே 6500 பயனாளிகள். மாவட்டம் பூரா 20,000 பேருன்னா 4 தொகுதிக்கு சேர்ந்து நம்ம திருப்பத்தூர் தொகுதியில மட்டும் 6500 பேருக்கு இந்த பயனாளிகள் நம்ம வாங்கி கொடுத்துருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த 4 ஆண்டுல பல்வேறு திட்டங்களை உங்ககிட்ட எடுத்துட்டு நாங்க சேர்த்திட்டோம். இது தலைமுறைக்கான பிரச்சனை. பட்டான்றது தலைமுறைக்கான பிரச்சனை. ஆக இன்னைக்கு இந்த தீர்த்து வைக்கிற அத்தனை 586 குடும்பத்துக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் 11 வருஷத்துக்கு அப்புறம் டிஎம்கே ஆட்சியில தான் பட்டாவுக்கு நல்லதம்பி சார் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு வீடு வந்ததுனால சந்தோஷமா இருக்கு. ஸ்டாலின் ஐயாவும் இருக்கிறாரு. அவர் கொடுத்த வேலைக்கு தான் இன்னைக்கு நல்லா நிக்கிறோம். கலைஞர் ஆட்சியில தான் எங்களுக்கு இந்த வீடு கொடுத்தாங்க. வீடு இல்லாம இருந்த எங்களுக்கு வீடு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. ஸ்கூல் வந்திருக்கு, காலை உணவு திட்டம் வந்திருக்கு, எல்லாமே நல்லது பண்ணி கொடுத்திருக்காரு. இப்போ சொந்தமா இருக்கிறதுனால பசங்க தைரியமா விளையாடுறாங்க. நல்லா பார்த்துருக்குறோம் பசங்களை. நான் வீட்டு வாடகைக்கே போல, நான் இந்த மாதிரி போவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த வீட்டுக்கு தான் அவ்வளவு சந்தோஷமா ஃபர்ஸ்ட் நான் இந்த வீட்டுல தான் சார் காலை வச்சேன். எனக்கு இந்த வீடு வந்த பின்னாடி தான் எனக்கு ரேஷன் கார்டு வந்துச்சு. எல்லாமே ஒரு மரியாதை, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருந்து எங்க பசங்களை ஒரு கௌரவமா நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், இது என்னோட ஊருன்னு எனக்கு நம்பிக்கை வந்தது இந்த வீடு வந்ததுனால தான் சார். இப்போ முதலமைச்சர் வீடு கொடுத்ததும் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் எங்க அம்மா எல்லாம் இப்போ இருக்கோம்னா அதுக்கு அவரு தான் காரணம். மற்றபடி என்ன மாதிரி எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க, அவங்களும் வீடு இல்லாம இருந்திருக்காங்க. அவரால இந்த வீடு கிடைச்சதுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப எங்களுக்குன்னு ஒரு வீடு, எங்களை யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாதுன்ற இதுல இருக்காங்க. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. இந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. பட்டா வாங்கிட்டோம். இப்ப நாங்க இருக்கிற வீடு எங்களுக்கு சொந்தம். அடிப்படை வசதி வீடு முக்கியமா. அந்த வீடு கொடுத்த இந்த பட்டாவை கொடுத்து, இந்த இடம் வீடு எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு தாய் வீட்டு சிறுமா
மாதிரி கொடுத்து ஸ்டாலின் ஐயாவுக்கும் நல்ல தம்பிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தை நாங்கள் மறக்க முடியாது. இந்த கவர்மெண்ட்டையும் எங்களால் மறக்க முடியாது. 80 வருஷத்துடைய பிரச்சனையை இவ்வளோ சீக்கிரமா முடிச்சு எங்களுக்கு பட்டா வாங்கி தருவாங்க நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளோ அதிவிரைவாக இதை நடவடிக்கை எடுத்து சிறப்பான முறையில் வாங்கி கொடுத்த இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த கிடைச்சதுக்கு எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு மகிழ்ச்சி. திரு மாண்புமிகு முதலமைச்சர் கரங்களால் பட்டா வழங்கப்பட்டது. அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் நல்ல தம்பி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரண்ட் வசதி, தண்ணி வசதி, டாய்லெட் வசதி உட்பட சாவியை திறந்தா வீட்டுல ஒரு குடும்பம் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிறாரு முதலமைச்சர் ஐயா. எஜுகேஷன் லோனுக்கு கூட இப்ப எங்களுக்கு இதை நாங்க கொடுக்கிறோம். 3 பசங்க 2 பசங்க ஒன்னு பிகாம் படிச்சிருக்கான், ஒன்னு ட்ரிபிள் படிச்சிருக்காங்க. 2 பசங்க சென்னையில இருக்காங்க. சின்ன பையன் பி ஃபார்ம் போட்டு இருக்கிற 4 வருஷம். இப்ப இந்த வீடு இருக்கிறதுனால எனக்கு எல்லா வகையிலுமே எங்களை பசங்களை முன்னேற்றத்துக்கும் சரி, நாங்க அடிப்படை வசதி வாழ்க்கை வாழ்றதுக்கு சரி, எல்லா வசதியும் நல்லா இருக்குது. இப்போதைக்கு இருக்கும்போது நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு தைரியமா சொல்றோம். பத்திரம் வாங்கி கொடுத்ததுல இப்ப நம்ம திருப்பத்தூர் எம்எல்ஏ ரொம்ப உதவியா இருந்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முழு முயற்சியா இருந்த எங்க சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஐயா அவர்களுக்கும், இதுக்கு உறுதுணையா இருந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எங்க கிராம மக்கள் நாங்கள் நன்றி தெரிவிச்சு பாடுபடுறோம் ஐயா. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான உறுதி ஐயா. இது என்றும் நம்முடைய வெங்கலாபுரம் ஊராட்சி என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையா தான் இருக்கு.